ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக இந்த டைம் ஏற்காட்டில் நைட் டைம் 9:30 ஆகுது. ஓகே, இந்த டைம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக நாங்கள் இந்த டைம் ஸ்கை பார்க் போகலான்னு கிளம்பிட்டோம். ஸ்கை பார்க்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே டைம் இருக்குது, நைட் டைம் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. டே டைமில் வந்து நிறைய அட்வென்ச்சர் பண்ண மாதிரி இருக்கும். நைட் டைமில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் ஷோஸ் தான். கலர் கலராக லேசர் லைட் ஷோஸ் நிறையா இருக்குங்க. நாங்கள் ஏன் நைட் டைம் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, டே டைமில் ஃபுல்லாக நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, வெளியில் போகிற நிறைய பிளேசஸ் பார்க்க வேண்டியது இருந்தது, வியூ பாயிண்ட்ஸ் பார்த்தோம், நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்தோம். ஸோ நம்ம நைட் டைம் போகலாம் அப்படின்னு சூஸ் பண்ணோம். ஸ்கை பார்க் பொறுத்த வரைக்கும் ஏற்காட்டில் வந்து நாங்கள் தங்கியிருந்த இந்த ஹோட்டல்லேருந்து 4 கிலோமீட்டர்ஸ் தான் ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் மேப் போட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளம்பலாமா? ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஸ்கை வாக் ரீச் ஆகிட்டோம். அங்கே போனதும் ஸ்கை வாக் வந்து 10 o'clock ஓப்பன் ஆகும் சொன்னாங்க. ஸோ நம்ம என்ட்ரி டிக்கெட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தோம். சில்ட்ரனுக்கு வந்து 250, அடல்ட்ஸ்க்கு வந்து 500 வந்து சார்ஜ் பண்ணாங்க. டிக்கெட் எடுத்து நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரானோன்னா போன இடம் வந்து ஒரு வுட்டன் பிரிட்ஜு தான். ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் செட்டிங்ஸில் சூப்பராக இருந்தது. இந்த பிரிட்ஜில் வந்து ஸ்கை வாக் பண்ணணும் ஆக்சுவலாக. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னா கொஞ்சம் ஆடிட்டே தான் இருந்தது, மேனேஜ் பண்ணி போயிட்டு. இதே மாதிரி ஒரு 7 or 8 பிரிட்ஜஸ் இதில் இருக்குது. ஸோ வாங்க அப்படி போய் எடுத்துக்கொண்டே வருகிறேன். குதிக்கக்கூடாது. That's the main rule of this game. You know that? No. They told? No. You heard or not? No. Go front. No. இங்கே என்டர் ஆனோடனே இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்வென்ச்சர் இருக்குன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் இதே மாதிரி 7 பிரிட்ஜஸ் நம்ம தாண்டி தான் நெக்ஸ்ட் அடுத்த லைட் ஷோக்கு போக முடியும். பட் இங்கே வந்து டே டைமில் பார்த்திங்கன்னா சைக்கிளிங், ரோப்பு, ஜிப்லைன் அந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வேறு மாதிரி டைப். பட் நைட் டைம் வந்து இது ஒரு அட்வென்ச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லா பிரிட்ஜுமே ஒரு மரத்துக்கு இடையிலே கனெக்டிவிட்டி பண்ணி ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து உண்மையாகவே சூப்பராக இருந்தது. அதை அப்படியே நாங்கள் அந்த பிரிட்ஜில் மெதுவாக கொஞ்சம் ஸ்பீடாக நடந்தாலே அந்த பிரிட்ஜு வந்து நல்லா ஜம்பிங்காக இருந்தது. ஸோ நாங்கள் மெல்லமாக நடந்து க்ராஸ் பண்ணி அடுத்த இடத்துக்கு போனோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்த இடம் என்ன அப்படின்னா, ஒரு கேவ் தான். ஆக்சுவலாக அந்த கேவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ஃப்ளோரசன்ட் ட்ராயிங். அந்த லைட்டில் அவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக அந்த, அதாவது அந்த கேவில் ஃபுல்லாக அந்த செவத்தில் ஃபுல்லாக ட்ராயிங் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ட்ராயிங்கில் அவங்க லைட் வந்து பட்டதும் அந்த லைட் என்ன ஆகுது அப்படின்னா, அப்படி ஃப்ளோரசன்ட் கலரில் மின்னுது. அப்படியே அவ்வளோ ஃபுல்லாக ஒரு இடம் கூட விடவே இல்லை அந்த கேவில். ஃபுல் இடத்துல ஃபுல்லாக கலர் ட்ராயிங்ஸ் பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்தது. அதெல்லாம் ட்ராயிங் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அது நல்லா புரியும். பட் எங்களுக்கே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப கலராக இருந்தது. அதான் அதில் ரொம்ப எங்களை வந்து அட்ராக்ட் பண்ணிச்சு. ஆக்சுவலாக அந்த கேவுக்குள்ளேயே புகுந்து அங்கே இங்கே வரலாம். எந்த இடத்துக்குள்ளே போனாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மாதிரி ட்ராயிங் தான் டிஃப்ரெண்ட் ஆனது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இது என்ன பிளேஸ் அப்படின்னா, பாறையிலே நிறைய ட்ராயிங்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக
இதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் பிளேஸ் போனோம். அப்படியே பக்கத்துலேயே ஒரு க்ரீன் லைட் பார்க் இருந்தது. ஆக்சுவலாக நல்லா இதெல்லாம் அழகாக அந்த ஹேங்கரில் அந்த பாட்லாம் போட்டு பிளான்ட் பாட் போட்டு சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. அப்படியே உள்ளே போகணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் லைட் மட்டும்தான். அது நைட்டு பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது நேரத்தில் உண்மையாகவே அந்த மாதிரி எலிஃபெண்ட்டு டீல்லாம் அதில் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. பசங்க போய் பக்கத்தில் போய் தொட்டு பார்த்து ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் லைட் மட்டும் வச்சுதான் அந்த இடம் ரொம்ப அழகாக இருந்தது. க்ரீன்ஸாக அப்படியே ஒரு ஃபாரஸ்ட் மாதிரியே இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி போனோம். அந்த வாக் பண்ணி போகிற இடம் எப்படி இருந்தது அப்படின்னா 2 சைடும் ஃபுல்லாக ட்ரீஸ். அந்த ட்ரீஸில் ஃபுல்லாக லைட்ஸ் தான். கீழே வந்து கொஞ்சம் அந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் அழகாக அந்த லேசர் லைட்டில் போட்டிருக்காங்க. அழகாக பட்டர்ஃப்ளைஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அது அப்படியே ரவுண்டப்பில் வந்துகிட்டே இருந்தது. அப்படியே வாக் பண்ணி கொஞ்சம் தூரம் போனோம். நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்கு. கொஞ்சம் தூரம் போயிட்டு வாக் பண்ணிவிட்டு நம்ம போனோம் அப்படின்னா தான் அங்கே 2 லைட் ஷோஸ் இருக்குது. லேசர் லைட் ஷோஸ் 2 டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குது. அது போகிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் சில இடத்த பார்த்தேன். அந்த இடமும் லைட் ஷோஸ் தான். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக நாங்கள் மட்டும் தான் இப்படி சுற்றி வரோம் நைட்லன்னு பார்த்தா நிறைய பேர் ஆக்சுவலாக வந்திருந்தாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க கூட ஆக்சுவலாக அவங்க கூட பேபிஸ் கூட வந்து நல்லா இதை என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. சூப்பராக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நாம் ஒரு முக்கியமான இடத்துக்கு நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். எங்கே அப்படின்னா இந்த மங்கி பக்கத்தில் தான் ஒரு பெரிய மங்கி படுத்துருந்தது. அது பக்கத்தில் போய் ஸ்னாப்ஸ் எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால அது இந்த இடம் தான். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஒரு பெரிய மரம். ஆக்சுவலாக இந்த மரத்துக்கு 100 வயசு ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ அவனுடைய வேர் நிறையா இருந்தது. அந்த வேரில் நிறைய உருவங்கள் செதுக்கி வச்சுருக்காங்க. ஓகேவா, நல்ல ஃபுல் லைட் செட்டிங்ஸில் கலர் கலராக எரிஞ்சிட்டே இருந்தது. இந்த மரத்தில் மொத்தம் 91 அனிமல்ஸ் வந்து இதில் ஹைட் பண்ணியிருக்கோம், நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சி பார்த்து ஒரு 10-15 கண்டுபிடிச்சிருப்பேன், அவ்வளோதான். பட் மொத்தம் 91 அனிமல்ஸ் இதில் இருக்கிறான். அவ்வளோ ஒரு பெரிய பிக் ட்ரீ. அதனுடைய ரூட்டில் தான் இவ்வளோ நடந்திருக்கு. ரூட் வந்து ஆக்சுவலாக வெளியில் இருக்குது. அந்த அளவுக்கு அதில் போட்டிருக்காங்க பாருங்கள். அனிமல்ஸ் 91 அனிமல்ஸ், ஐடென்டிஃபை 91 அனிமல்ஸ், விலங்குகளை கண்டுபிடியுங்கள். ஓகேவா, அது பார்த்துட்டு பக்கத்துலேயே ஒரு நல்ல சூப்பரான லேசர் லைட் வியூஸ் இருந்தது. அதில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் நான் போன இடம் தான் அக்வாஸ்டிக். ஓகேவா, ஃபிஷ் அக்வாரியம் தான். பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நீங்களும் பார்த்து ரசித்து பாருங்கள். நான் ரொம்ப ரசித்து ரொம்ப நேரம் நின்று பார்த்துருந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃப்ளோரசன்ட் ஃபிஷ்ஷஸ் தான் நிறையா இருந்தது. அது தவிர கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிஷ்ஷஸ், கலர் ஃபிஷ்ஷஸ் இருந்தது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு வந்து லைட் சோர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ், லேசர் லைட் சோர்ஸ் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்து முடிச்சது அந்த பில்டிங்கில் லேசர் லைட் ஷோ காமிச்சாங்க. ஆக்சுவலாக அது ஒரு டிஃப்ரெண்ட்டானது. இது வந்து என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரீக்கு நடுவில், பிக் ட்ரீஸ் வந்து அந்த ட்ரீக்கு நடுவில் இது எல்லா லேசர் லைட் போட்டு இந்த மியூசிக் போட்டு செம்மையாக இருந்தது, வேறு லெவலில் இருந்தது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணலாம். Till that, take care, bye bye, see you.